காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த போகக்கூடிய அந்த நேரத்தில் வீரகுமார் அவர் இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காரு. சிவகங்கையை சேர்ந்தவர். அவர்கிட்ட கேட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுவாங்க. சார், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு புதிய ஒரு அனுபவம். இந்த நாட்டில் நம்ம தேசத்திலிருந்து காசி ராமேஸ்வரம் ரெண்டுமே இணைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நாட்டில் தமிழுக்காக நம்ம நாட்டுடைய பிரதம மந்திரி எல்லா இடத்துலையுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது உணர்வுபூர்வமான ஒரு முக்கியத்துவம். எப்படி நம்ம நினைக்கிறோம்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு தடவையாவது காசிக்கு போகிறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மனசுலையும் உணர்வு இருக்கும். அது இப்போ இல்லை, அது ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சில பேருக்கு வருமானம் இருக்காது, நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இந்த விஷயம் நான் அங்கேருந்து ட்ரெயின்லேருந்து ஏறினதுலேருந்து ரொம்ப பெரியவங்க என்னோட பயணிச்சிருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் பார்க்குற சந்தோஷம்னா, இப்படி ஒரு புனிதமான இடத்திற்கு நாம் வர்றோம், அதுவும் நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கவங்க கூட வந்திருக்காங்க. அவங்களால ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி கூட வர முடியாதவங்க கூட பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வரவேற்புங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதோ வடநாட்டுக்காரன் சொல்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழர்களை பற்றி ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. ஊப்பியில் உள்ள இங்கே வாழ்கின்ற இளைஞர்களாக இருக்கட்டும், இங்கே உள்ள மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. இந்த ஒரு தடவையாவது தமிழர்கள் இங்கே காசிக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா, இந்த நாடு முழுவதும் ஒன்று தான். காசியும் ராமேஸ்வரம் ஒன்று தான். அதாவது ஆண்டாகும் ஒன்று தான். கங்கைக்கரை ராமனுக்கு ராமேஸ்வரம் மண்ணும் தெய்வம், இமயமக கல்லும் தெய்வம். இப்படி ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே இனம், இப்படிங்கிற உணர்த்தக்கூடிய மிக உன்னதமான இந்த காசி பயணம், இதனுடைய வரவேற்பு காலில் விழுந்து வணங்கி அவ்வளவுக்காக எப்படி தமிழ் கலாச்சாரம் இருக்கோ, உண்மையாக அவங்க தமிழர்களா என்று நாங்களே ஆச்சரியப்பட்டோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் அவ்வளவுக்கு வணங்கி இருக்கை கூப்பி வணங்கி அன்போட வரவேற்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிறவி பயன்ல ஒரு மிக பெரிய, அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இனிமே நமக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியோடு இருக்கு. மிக்க சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமருக்கும் இந்த ஊபியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய நன்றியை. வர இடத்துலலாம் வணக்கம் காசி, தமிழை கற்போம், இந்த மாதிரி ஒரு சில போர்டுலாம் நம்ம பார்த்தோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது முக்கியமா நான் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காசி மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறத நாம தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு பெக்ஸ் போர்டு வச்சு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு நம்ம எங்கே பார்த்தாலும் வணக்கம் தமிழகம், தமிழ்நாடா இல்லை இது ஊப்பியானுங்கிறது எனக்கே சந்தேகமா இருந்தது. அந்த அளவுக்கு தமிழுக்கு இந்த காசிக வாரணாசிக முக்கியத்துவம் கொடுத்து எங்க இருந்து இறங்கணுமோ அங்க இருந்து எல்லாமே தமிழ் மயமா இருக்குது. நீங்க அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், இதற்கடுத்து வர்ற அந்த வியூவர்ல. அதனால ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. சார், தமிழகத்துல தொடர்ந்து அரசியல் கட்சிகள், ஒரு சில கட்சிகள், கட்சி பேர் சொல்ல வேண்டாம் விரும்பினாலுமே, ஒரு சில கட்சிகள் தமிழகம் வேற வட இந்தியா வேற அப்படிங்கிற தொடர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணிட்டே வராங்க. ஆனா அந்த கட்சிகள் தானே அங்க ஜெயிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எதனா காரணம்னா, நம்ம இப்ப நேத்து கிடையாது, நம்ம மீடியா இருக்கிறதுக்கு முன்னாடியே பேசியே சில அரசியல்வாதிகள் ஜெயிச்சிருக்காங்க வார்த்தையினாலும். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு சூழ்நிலை. இன்னைக்கு நான் பார்த்தேன், இறங்கும் போதே வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய், இது ஏதாவது ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையை இந்த காசியை மாத்தி அமைச்சிருக்காங்க இங்க வந்திருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மக்கள். அதனால அந்த சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு. இது இனிமே இது இந்த மண்ணு, இது இந்த மண்ணு இல்ல, இந்த தேசம் முழுவதுமே தேசிய மண்ணு, இந்த நாடு முழுவதுமே தமிழ் மண்ணு மாதிரி எல்லாமே ஒரே மொழி, எல்லாருமே நம்ம தேசத்துடைய மொழி அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம் கண் முன்னாடியே பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற 50 வயசு அம்மாவும் பாரத் மாதா ஜெய் சொல்லுது, 15 வயசு 18 வயசு இளைஞரும் பாரத் மாதா ஜெய் சொல்றாங்க. அப்போ இந்த நாடு ஒண்ணுங்கிறத உணர்த்தக்கூடிய உன்னதமான ஒரு நிகழ்ச்சினா இந்த காசி தமிழ் சங்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சி, இந்த மாதிரி சிந்தனை தமிழ்நாட்டில் உள்ளவங்க மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த தேசம் முழுவதும் ஒண்ணுங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த காசி தமிழ் சங்கமம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய பேசியே இந்த நாடு, இந்த கலாச்சாரம் தேசிய இனத்துக்கு விரோதமாக குழந்தைகள் இருந்து சொல்லி கொடுத்து தமிழ் மட்டும்தான் உணர்வு அப்படின்னு தமிழை எல்லா நாட்டவர்களும் அறிந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் எடுக்கின்ற முயற்சியை நாம கொண்டு போய் சேர்த்தோம்னாலே இந்த தேசம் பொண்ணு, தமிழகம் இந்த தேசத்துல இருக்கு அப்படிங்கிற உணர்வை நாம ஏற்படுத்த முடியும். ரொம்ப நன்றி சார்.